தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது, நான் ரம்ஜான் வாழ்த்து சொல்லும்போது பல பேருக்கு எரியும் அப்படின்னா, நான் 100 தடவை கூட ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் 100 தடவை சொல்லுங்கள், 1000 தடவை சொல்லுங்கள், லட்சம் தடவை சொல்லுங்கள். அது நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. அதில் எங்களுக்கு கவலையும் கிடையாது, எந்த வயிறும் எங்களுக்கு எரியலை. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர், உங்கள் அப்பா ஒரு முதலமைச்சர். நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பதவி பிரமாணம் எடுத்தீங்க? தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பேன்னும் அனைத்து மக்களையும் சமமாக பாவிப்பேன்னு சொல்லி தான் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்தீங்க. நீங்கள் அந்த பதவி பிரமாணத்துக்கு எதிராக நீங்கள் இப்போ செயல்பட்டு இருக்கிறீங்க. இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாமல். அதனால தான் நீங்கள் ஏன் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லணும் தான் நாங்கள் கேட்டமே வெளியே, ஏன் நீ ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிற, ஏன் நீ கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்ல நாங்கள் என்றைக்குமே கேட்கவே இல்லை. உங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பை தான் நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மறந்துடுறீங்க, வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க. இதை நாங்கள் இதை எதிர்த்து சொல்லும் பொழுது அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வயிறு எரியுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி பேசும்போது நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு வயிறு எறித மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னும் வளரவே இல்லை. நீங்கள் நிறைய வளரணும்.